ரத்தத்தில் கொழுப்பு படிகிற அத்திரோஸ்க்ளரோசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸை பற்றி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ரத்தத்தில் கொழுப்பு படியுதுன்னா கொழுப்பு போய் அப்படியே ரத்த குழாயில் போய் ஒட்டிக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதற்கு பல காரணங்கள் இருக்கு. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஃப்ளமேஷன், இந்த இன்டர்னல் இன்ஃப்ளமேஷன் தான் ரத்தத்தில் கொழுப்பு படிகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இந்த இன்டர்னல் இன்ஃப்ளமேஷனுக்கு பலவிதமான உடல் பிரச்சனைகள் காரணமாக அமையுது. அதில் முக்கியமான காரணமாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா உடல் பருமன், சர்க்கரை வியாதி, உயர் இரத்த அழுத்தம். இதையும் தாண்டி மரபணு காரணங்கள் இருக்கலாம், தொற்று நோயாக இருக்கலாம், இல்லை மாசு அப்படின்ற மாதிரியான ஒரு நம்மளுடைய சுற்றி இருக்கிற சுற்றுப்புற சூழலில் ஏற்படுற ஒரு சில மாற்றங்களாக கூட இருக்கலாம். வயதாக வயதாக நம்மளுடைய இரத்த குழாய்கள் ஸ்லோவாக பழுதடைஞ்சிட்டே இருக்குது. அதனால் கூட இந்த இன்டர்னல் இன்ஃப்ளமேஷன் வரலாம். இந்த இன்ஃப்ளமேஷன் தான் இரத்த குழாயில் கொழுப்பு படிகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அதை தான் மருத்துவத்துறை அத்திரோஸ்க்ளரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் அட்டாக் வந்து அட்மிட் ஆகிற கிட்டத்தட்ட 70% நோயாளிகளுக்கு அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி பார்த்தா 70% நோயாளிகளுக்கு ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவுகள் நார்மலாக தான் இருந்தது. ஆனால் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. ஸோ கொழுப்புனால அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரல, வேறு சில காரணங்களால தான் அவங்களுக்கு வந்தது. இந்த ட்ரைக்ளிசரைடு அப்படின்ற கொழுப்பு தான் பெரும்பாலும் நம்ம உணவின் மூலயமா எடுத்துக்கிட்டு இருப்போம். அதில் 2 வகையாக இருக்குது. ஒன்று சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், இன்னொன்று அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். அந்த அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ்லேயும் 2 வகை இருக்குது. மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். நம்ம எல்லாருக்கும் தெரியும் கொழுப்பு அதிகமான உணவுகள் எதெல்லாம் அப்படின்னு. ஆனால் தானியங்களில் கூட கொழுப்பு இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் தானியத்தில் 1 கிராமுக்கும் கம்மியான கொழுப்பு தான் இருக்குது. நிறைய பேர் இந்த ஓட்ஸில் வந்து கொழுப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸில் தான் இருக்கிற தானியத்திலேயே 7% ஃபேட் இருக்குது. இந்த ஒரு ஒப்பீட்டுக்காக தானே ஒழிய அப்போ தானியங்களில் கொழுப்பு இருக்கே, தானியம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தானியங்களில் சர்க்கரை தான் அதிகமாக இருக்குது. அதனால் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. மருத்துவத்துறை கொழுப்ப உணவுகளை 2 வகையாக பிரிக்குது. நிறைவுற்ற கொழுப்பு, நிறைவுறாத கொழுப்பு அப்படின்னு. இந்த நிறைவுற்ற கொழுப்பு அப்படின்ற சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் உடம்புக்கு கெடுதல் அப்படின்னும், நிறைவுறாத கொழுப்பு வந்து அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் உடம்புக்கு நல்லதும் அப்படின்னு சொல்லுது. நிறைவுற்ற கொழுப்பு, நிறைவுறா கொழுப்பு இது 2க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. எல்லா உணவுப் பொருட்களையும் அது ஒரு ஈக்குவலாக தான் இருக்குது. அது எப்படி அப்படின்றத ஒரு சின்ன உணவு பட்டியல் மூலியமாக பார்க்கலாம். அசைவத்திலையும் பால் பொருட்கள்லையும் நிறைவுறா கொழுப்பு இல்லை அப்படின்றது வந்து மருத்துவத்துறையுடைய ஒரு கருத்து. அதை நிறைவுற்ற கொழுப்பு, அதனால் அதை குறைச்ச சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறை நல்ல கொழுப்புன்னு சொல்கிற மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படின்ற நிறைவுறா கொழுப்பு அசைவ உணவுகளில் தான் அதிகமாக இருக்குது. குறிப்பாக எல்லா அசைவ உணவுகளையும் இந்த 3 கொழுப்பும் சரிசம விகிதத்தில் இருக்குது. அதாவது சேச்சுரேட்டட் ஃபேட், அன்சேச்சுரேட்டட் ஃபேட். அந்த அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டில் இருக்கிற 2 வகையான மோனோ அண்ட் பாலி, இது எல்லாமே அசைவ உணவுகளில் கலந்து தான் இருக்குது. இதுவே தாவர எண்ணெய்களில் பார்த்தீங்கன்னா இந்த சதவீதம் மாறிது. தேங்காய் எண்ணெயில் பார்த்தீங்கன்னா 87% நிறைவுற்ற கொழுப்பு தான் இருக்குது, 8% தான் நிறைவுறா கொழுப்பு இருக்குது. அப்போ தேங்காய் எண்ணெய் சாப்பிடாதீங்க அப்படின்றது தான் மருத்துவத்துறையுடைய முடிவு. வெண்ணெய், நெய் இதில் கூட 67% நிறைவுற்ற கொழுப்பு இருக்குது. பனையில் எடுக்கிற அந்த பாமாயில், ஒரிஜினலான பாமாயில், அன்ரீஃபைண்டு பாமாயிலில் கூட 47% நிறைவுற்ற கொழுப்பு இருக்குது. அதனால தான் மருத்துவத்துறை நெய், வெண்ணெய், பாமாயில், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் சாப்பிடாதீங்க, அதில் இந்த நிறை கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் உடலுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள், உலக மக்கள் அத்தனை பேரும் நிறை கொழுப்பை மிகவும் குறைச்சிட்டு நிறைவுறா கொழுப்பை தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் நம்மளுடைய மாரடைப்பு சதவீதம் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. அப்போது இந்த நிறை கொழுப்பு, நிறைவுறா கொழுப்பு அப்படின்ற இந்த ஆராய்ச்சிகள், இதோடைய கான்செப்டே அங்கே அடிபட்டு போயிடுச்சு. இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொழுப்பு உணவுகளில் ஒமேகா 3 அதிகமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஒமேகா 3 அப்படி ரிச்சான கொழுப்பு வகைகள் உடலுக்கு நல்லது செய்யும் அப்படின்றத பல ஆராய்ச்சிகளும் சொல்லிட்டு தான் இருக்குது. தொடர்ந்து நாம் பேலியோ டயட்டில் சொல்கிற விஷயம் என்னென்னா, நிறைவுற்ற கொழுப்பு, நிறைவுறா கொழுப்பு இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் நாம் நல்ல கொழுப்பு உணவுகளை எடுக்கிறது நல்லது தான். ரொம்பவும் இந்த போட்டு நிறைவுற்ற கொழுப்பு, நிறைவுறா கொழுப்பு அந்த மாதிரியான கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்லை. நாம் அவாய்ட் பண்ண வேண்டியது
டிரான்ஸ் ஃபேட்டு அப்படின்ற இந்த ஹைட்ரஜனேட்டட் ஆயில் அப்படின்ற எண்ணெய் வகைகளை தான். உணவு முறையை பொறுத்த வரைக்கும் உணவில் கொழுப்பு உணவுகள் அத்தனையுமே உடம்புக்கு நல்லது தான் செய்யுது. அதனால் அங்கே போயிட்டு நீங்கள் எது நிறை எது நிறைவுறா அப்படின்ற கன்ஃபியூஷனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அசைவ உணவுகளாக இருந்தாலும் சரி, சைவ உணவுகளாக இருந்தாலும் சரி, கொழுப்பான உணவுகள் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை மட்டும்தான் கொடுக்கும். நம்ம உடம்புக்கு கெடுதல் செய்கிற உணவு அப்படின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை தான். சர்க்கரை அதிகமான உணவுகளை நம்ம நிறுத்திடுறது நல்லது. மாவு சத்தை அதிகமாக சாப்பிடாம எவ்வளவுக்கு எவ்வளோ குறைச்சி சாப்பிட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ குறைச்சி சாப்பிட்டுட்டு கொழுப்பு உணவுகளை உயர்த்திட்டு உடலுக்கு தேவையான சரியான புரதத்தை எடுத்துட்டு போனால் நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த டிரான்ஸ் ஃபேட்டுன்னு சொல்லப்படுற ஹைட்ரஜனேட்டட் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில், பொரிச்ச உணவுகள், அது அசைவமாகவே இருந்தால் கூட சிக்கன் 65 இந்த மாதிரியான பொரிச்ச உணவுகள் சாப்பிட்றது உடலுக்கு நல்லதில்லை. அது எல்லாமே நம்ம உடம்புக்கு டிரான்ஸ் ஃபேட்டை தான் கொடுக்கும். மறுபடியும் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நம்ம இதயத்தில் கொழுப்பு படுகிறதுக்கு அல்லது இரத்த குழாய்களில் கொழுப்பு படுகிறதுக்கு முக்கியமான காரணம் இன்ஃப்ளமேஷன் தான். இந்த இன்ஃப்ளமேஷன் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பல தொற்றாநோய்களின் உட்கட்டமைப்பு தான். இந்த பல தொற்றாநோய்களின் கட்டமைப்புக்கு என்ன அப்படின்னு காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு முறை தான். நம்ம உணவு முறையில் தொற்றாநோய்களை நம்ம உடம்புக்கு அதிகமாக கொண்டு வந்து இன்ஃப்ளமேஷன் ஏற்படுத்துகிற முக்கியமான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரையும் மாவுச்சத்தும் தான். இதை தான் குறைக்கணும் அப்படின்னு நம்மளுடைய ஆசிரியர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காது. இது பேலியோ டயட்டுடைய ஒரு அடிப்படை.